வணக்கம், நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி முக்கியமாக ஒரு செய்தி என்ன சொல்லணும்னா, என்னுடைய அசாத்திய நம்பிக்கை பற்றி தான். ஐ பிலீவ் இன் யூனிவர்ஸ், ஐ பிலீவ் இன் காட். அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, யாரோ சொன்னாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு மயில், எங்கள் வீட்டுக்கு மயில் வந்தது, முருகனே வந்த மாதிரி இருந்தது. நான் நினச்சிட்டேன், நானும் முருகன் ரொம்ப கும்பிடுறேன், எங்கள் வீட்டுக்கு ஏன் முருகன் வரல, மயில் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். லூஸ்தனமாக டி நகரில் ரைட் இன்சைட் த சிட்டி எங்கேருந்து மயில் வரும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டேன். ஒரு சேலஞ்சு. நம்ம தான் புத்தி எப்போவுமே இப்படி போவோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும். நமக்கு சாமி ப்ரூஃப் கொடுக்கணும், பிரபஞ்சம் ப்ரூஃப் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருந்தால் தான் நாம் நம்புவோம். அதுதான் நானும் உங்களை விட பெருசாக வித்தியாசமான ஆள் இல்லை. எனக்கு கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தி, இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் அனுபவமும் ஜாஸ்தி. அவ்வளோதானே வித்தியாசம் மொழிய, வேறு ஒன்றும் இல்லை. திடீர்னு வீடியோ டிவி போட்டுருக்கேன், பார்த்தா நம்ப மாட்டேங்க, ஒரு மயில் முருகன் பாட்டோட டான்ஸ் ஆடுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த அசாத்திய நம்பிக்கை கண்டிப்பாக நாம் நம்பும் கடவுள் நம் முன் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நாம் நம்புகிற ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். நம்பிக்கை மாத்திரம்தான் ரொம்ப முக்கியம். அதான் பிரபஞ்சத்தை நம்பணும். பிரபஞ்சத்தை நான் இந்த மாதிரி கேட்டேன்னா இது நடக்கணும். இந்த ஹோல் ப்ராசஸ்ஸே உங்களுக்கு என்ன வேணுன்ற அந்த இலக்கு, அந்த இலக்கை அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போதே அந்த உணர்ச்சிகள், இது கிடைத்தா எனக்கு என்னெல்லாம் தோணும், என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம், அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எப்படியாவது வர வச்சுக்கணும். அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்து நீங்கள் இலக்கிய வேண்டும். நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்கள் ப்ரேயரை, உங்களுடைய கோரிக்கையை. ரெண்டாவது, எழுதுங்கோ. ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நோட்புக்கில் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அதை ரெகுலராக எழுதிட்டு வாங்க. மூணாவது, முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீங்கள் பேச வேண்டியது உங்களுக்கு தேவையானவற்றை. முக்கியமாக முகம் பார்க்கும் கண்ணாடி பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது, நீ மிகவும் அழகானவள், நான் மிகவும் அழகானவன், புத்திசாலியானவன், சந்தோஷமாக இருக்கின்றேன், வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருக்கு, என் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிறது சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். தரையை காலில் வைக்கும் போதே பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் எல்லாத்தையும் வேண்டி நான் இறங்கும்போது இந்த உலகத்தில் நீங்களால் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இன்று போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். விஷன் போர்டையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன் திரும்பி திரும்பி இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் என்னை கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் திரும்பியும் இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்.